பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தா எந்த சிச்சுவேஷன்லயும் சரியான செயல்களை நம்மளால செய்ய முடியும். ஒரு சிலருக்கு பிறவியிலேயே இந்த திறமை இருக்கும். ஆனா மற்றவர்கள் பிராக்டிஸ்னாலதான் இந்த திறமையை அவங்களுக்குள்ள கொண்டு வர முடியும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட டெவலப் பண்றதுக்கு 3 விஷயங்கள்ல நாம கவனமா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம கேட்கும் போது அதை முழுமையாகவும் கவனமாகவும் கேட்கணும். அப்பதான் அதுல இருக்கிற விஷயத்த முழுமையா நம்மளால புரிஞ்சிக்க முடியும். கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்த மைண்ட் கேம்ஸ், பசில்ஸ் விளையாடலாம். இந்த கேம்ஸ் உங்களோட கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். புரிந்து கொள்ளாத எந்த ஒரு விஷயத்தாலையும் நமக்கு எந்த பயனும் இல்ல. உறவுகளை புரிஞ்சுக்கிட்டாதான் அன்பு நிலைக்கும். நம்மளோட வேலைகளை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளோட செயல்கள் முழுமையடையும். முழுமையடைந்த செயல்கள்ல இருந்துதான் நமக்கு பலன் கிடைக்கும். சரியான பிராக்டிஸ் இருந்தா எதையும் நம்மளால செய்ய முடியும். பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்வாங்க. உங்களோட டெய்லி டாஸ்க எப்பவும் செய்யறத விட கொஞ்சம் வேகமா செஞ்சு பழகுங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. ரொம்பவும் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா ஒரு ½ ஹவர்ல இருந்து 1 ஹவர் வரையிலும் தூங்கி எந்திரிங்க. அதுக்கப்புறம் உங்களோட அடுத்த வேலைய பாருங்க. கண்டிப்பா உங்க மூளை ரொம்பவும் ஃபாஸ்டாவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். கிரிட்டிக்கலான விஷயங்களை தேடி பிடிச்சு அதுக்கு சொல்யூஷன் தேடி பழகுங்க. இப்படி பண்ணும்போது உங்களோட மூளை நிறைய டைரக்ஷன்ல யோசிக்கும். அப்போ உங்க மூளையோட எல்லா பகுதிகளும் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த பிராக்டிசஸ் உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட அதிகப்படுத்த உதவும். நீங்க ரெகுலரா இந்த 3 விஷயங்களையும் சரியா பண்ணீங்கன்னா உங்களால எல்லா சூழ்நிலையிலையும் சரியான செயல்களையும் செய்ய முடியும். சரியான முடிவுகளையும் எடுக்க முடியும்.